वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम வைஜெயந்தி விபூஷணம். இந்த சர்க்கத்துல இன்னும் ஒரு 10 ஸ்லோகங்கள் இருக்கு. ஒரு நிமிஷம். 117ஓட முடிச்சோம். சத்யோ மகாநீலமயீம் முகுந்தः சபத்மராகாமிவ பாதபீठीं கிராமன் பணாம் காலிய பன்னகஸ்ய கிரஸ்தோதிதோ பானுரிவ ஆபபாசே. கிரஸ்த உதிதா பானுஹு இவ, அதாவது விழுங்கப்பட்டு வெளியில விடப்பட்ட ஒரு சூரியன். இப்ப ராகு வந்து எப்படி சூரியனை விழுங்கிட்டு திருப்பி அப்படி வெளில விடுவானோ அதுபோல அப்படியே பிரகாசித்தாராம் பகவான் கண்ணன். முகுந்தகா ச பத்மராகாம் பாதபீठीं இவ. முகுந்தன் வந்து அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பாதபீठी, அதாவது கால் வைக்கிற அந்த ஃபுட் ஸ்டூல் மாதிரி இருந்தானா இந்த காளியன் நர்த்தனம், காளியன் மேல நர்த்தனம் ஆடும் பொழுது அந்த காலுக்கு வைக்கக்கூடிய ஒரு ரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஃபுட் ஸ்டூல் அது எப்படி இருந்ததுன்னா பாக்குறதுக்கு அப்படியே பெரிய இந்திரநீல கல் மாதிரி இருந்தது. அதுல பத்மராக கல் பொதிக்கப்பட்டது. ஏன்னா இந்த நாகத்துக்கு மேல மணி இருக்குங்கிறதுனால, ரத்னங்கள் இருக்குங்கிறதுனால, ரத்னங்கள் வந்து நல்ல செவப்பா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஒரு பாத பீठी, பாத ஸ்டூல் மாதிரி அவனுக்கு ஃபுட் ஸ்டூல் மாதிரி இருந்தது அப்படின்னு முடிச்சார். அதுக்கப்புறம் பணாமணீனாம் பிரபயா உபரக்தே கேலன் பிரபௌ சக்ரிணி சக்கரபாணிஹி பிரதோஷ சிந்தூரிதம் அம்புவாகம் பிராச்சேதசோ நாக இவ உபமிருத்னன். பிராச்சேதசா நாகா இவ உபமிருத்னன். உப ஆமா பபௌ அப்படிங்கறத நம்ம சேர்த்துக்கணும் இல்லையா? ஆமா, முந்தினத்துல இருந்து இப்ப பபாசே இருக்கு இல்லையா, ஆபபாசே, அதை வந்து நம்ம இங்க கனெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுல வந்து கிரியாபதம் இல்ல, எல்லாமே சத்ருபிரத்தாந்தமா இருக்கு. பணாமணினாம் பிரபயா உபரக்தே சக்ரிணி. இந்த சக்ரிணிங்கிறது வந்து இந்த இடத்துல சக்கரத்தை வைத்துக் கொண்டிருக்கும் பகவான சொல்லல, ஏன்னா அங்க கண்ணனோ இல்லையோ. அதனால சக்ரிணிங்கிறச்சு சக்கர வடிவாக இருக்கக்கூடியது பாம்புக்கு சக்ரின்னு பேரு. ஏன்னா அதுக்கு வந்து அந்த போகம் இருக்கு இல்லையா, அதாவது அதனுடைய சரீரத்தினால அதால வளைஞ்சு ஒரு சக்கரம் மாதிரி தன்னை ஆக்கிக்க முடியுங்கிறதுனால பாம்புக்கு சக்கரின்னு பேரு. சோ சக்ரிணி கேலன்னு அந்த பாம்புனுடைய பாம்புகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த காளியன் மேல, அந்த காளியன் எப்படி இருந்தான்னா உபரக்தே, நல்ல செவந்து கடந்தது அந்த காளியன். ஏன்னா பணா மணீனாம் பிரபயா உபரக்தே. பணா அவனுடைய அந்த தலை ஹுட் இருக்கே, அந்த படங்கள், படங்களினுடைய ரத்னங்களினால், ரத்னங்களினுடைய பிரபயா, அதனுடைய காந்தியினால அப்படியே செவந்து இருக்கு காளியனுடைய தலை. அந்த காளியன் மேல சக்கரபாணியாக இருக்கக்கூடிய இங்க பகவான், ஏன்னா சக்கரபாணின்னு சொன்னதுனால பகவான சொல்றது. அப்படி அந்த காளியன் மேல கேலன்னு விளையாடிட்டு இருக்கான் பகவான் கண்ணன். விளையாடும் பொழுது பாக்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு இந்த திக்கஜங்கள்னு சொல்றோம் இல்லையா, திக்கஜங்கள் வந்து ஒரு செவந்து இருக்கக்கூடிய சந்தியா வேளையில செவந்து ஒரு மேகம் இருக்கு, அந்த மேகத்து மேல அது வந்து தள்ளி கிள்ளி நகர்த்தி இல்லைன்னா மிதிச்சு கிதிச்சு விளையாடுறது எப்படி இருக்குமோ அது போல இருந்தானா இங்க கண்ணன் அப்படிங்கிற. சோ கண்ணனை வந்து ஒரு ஒரு திக்கஜம் போல சொல்லி, ஏன்னா அத்தனை பவர்ஃபுல்லாவும் இருந்தா, ஒரு யானை வந்து மேகம் உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசா இருந்தா கூட இந்த யானை பாக்குறதுக்கு இன்னும் பவர்ஃபுல்லா இருக்குமோ இல்லையோ. மேகம் வந்து அப்படியே என்னமோ பஞ்சு போல இருக்கும், அது ஒண்ணும் பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ராங் இது பூமி மாதிரி இருக்குமா? இல்ல அப்படிலாம் கிடையாது. மேகத்தை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு பஞ்சாட்டம், ஒரு சாஃப்ட் ஐடியா தான் நமக்கு மைண்ட்ல வரும். இட் இஸ் நாட் அன் ஈக்குவல் எனிமி டு த எலிஃபென்ட்னு நமக்கு தோணும். அதனால அந்த திக்கஜம், சாதாரண யானையே பெருசா இருக்கும், அதுல திக்கஜங்கள்லாம் இதுக்கு ஒரு ஒரு ட்வைஸ் த சைஸோ இல்ல எத்தனையோ மடங்கு பெருசா தான் இருக்கணும் உலகத்தையே தாங்கிறதுங்கிறதுனால. இந்த திக்கஜங்கள்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். அதனுடைய கால்ல எவ்வளவு பெரிய மேகமா இருந்தா கூட அந்த மேகம் பார்க்கறதுக்கு என்னமோ பஞ்சு மாதிரி தான் இருக்கும். அதே போல இங்க பகவானும் வந்து ஒரு யானை மாதிரி அங்க நின்றுட்டு இருக்கான். இத்தினோண்டுக்கு இருந்தா கூட, பாம்பு பெருசா இருந்தா கூட பாக்குறதுக்கு பகவான் இந்த பாம்பை விட இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்கிற அர்த்தம் நமக்கு வந்து புரியுறது அந்த அந்த இமேஜரியில இருந்து சொல்றேன். இந்த மேகம் இப்பொழுது
ஏன்னா திக்கஜம் விளையாடுறதுன்னு சொன்னதுனால அதுலயும் எந்த திக்கஜம்னா பிராச்சேதசகா நாகஹாங்கிறார். வருணனுடைய திக்கஜம், திக் யானை. அந்த வருணனுடைய யானைங்கிறது வந்து வெஸ்டர்ன் டிரெக்ஷன்ல தான் வருணன் வந்து லோகபாலனா இருக்கான். ஈஸ்ட் எப்படி இந்திரன் வந்து லோகபாலனோ அதே போல உங்களுக்கு வந்து வெஸ்ட்ல வந்து வருணன் தான் லோகபாலன். அந்த சாயந்திர வேளையில உங்களுக்கு வந்து அஸ்தமனம் ஆகும் பொழுது செக்கச்சவுக்கு அந்த மேகம் இருக்கு. இங்கேயும் காளியன் மேல நிறைய ரத்னங்கள் இருக்கிறதுனால அந்த ரத்னங்களினுடைய காந்தியனால செக்கச்சவுக்க இருக்கு அந்த காளியனுடைய படங்கள். அது மேல கண்ணன் நிக்கிறான். இப்போ வேர்ட் பை வேர்ட் பார்த்துருவோம். பணானாம் பணா மணினாம் பிரபயா உபரக்தே, இந்த இடத்துல போட்டிருக்காரு உபரக்தே சக்ரிணி சக்கரபாணிகி கேலன்னு. அப்படி அந்த பிரபவுங்கிறது இத வந்து இதுதான் பபவுன்னு இருக்கணும், தப்பா இருக்கு இங்க. கரெக்ட், இதுதான் உங்களுக்கு வந்து கிரியாபதமா இருக்கணும். இந்த இடத்துல இது தப்பு. பபோ, சரி இப்ப சரியா வந்துருது. பணாமணியினாம் படங்களினுடைய அந்த ரத்னங்களினுடைய பிரபயா காந்தியினால் உபரக்தே செவந்து இருக்கக்கூடிய சக்ரினி பாம்பின் மேல் சக்கரபாணிகி கேலன்னு, சக்கரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் கண்ணன். அதாவது சக்கரபாணேகே அவதார ரூபகா கண்ணா கிருஷ்ணகான்னு எடுத்துக்கணும் அந்த இடத்துல. பகவானுடைய சுதர்சன சக்கரத்தை கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த அது இதெல்லாம் வந்து நமக்கு பரிகர அங்குரம்னு சொல்லலாம். ஏன்னா சக்கரத்தினால அந்த சுதர்சன சக்கரத்தினுடைய மகிமையை நமக்கு வந்து நினைவூட்டுற மாதிரி இருக்கு. அந்த விஷ்ணுவனுடைய அவதாரமா இருக்கிறதுனால கட்டாயம் பகவான் இங்க வந்து துஷ்ட நிகிரகம் பண்ணி சிஷ்ட பரிபாலனம் பண்ண போறான் அப்படின்னு தெரியறது இல்லையா. சோ சக்கரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் விஷ்ணு, விஷ்ணுவனுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் சக்கரபாணிகி கேலன்னு விளையாடிக்கொண்டே, எது போல பபோன்னு ரெண்டாவது பாதத்தை எடுத்துக்கணும், ரெண்டாவது லைனை எடுத்துக்கணும் இங்க. எது போல அப்படின்னா பிரதோஷ சிந்தூரிதம் அம்புவாகம் உபமிருத்னன்னு பிராச்சேதசா நாகா இவ. பிரதோஷ சிந்தூரித, பிரதோஷ வேளையில சிந்தூரித செவந்த செவக்கப்பட்ட செவப்பாக ஆக்கப்பட்ட அம்புவாகம் மேகத்தை உபமிருத்னன்னு மிதித்து கொண்டிருக்கும் பிராச்சேதசா நாகா இவ, வருணனுடைய நாகம் போல். நாகா இங்க வந்து பாம்பு இல்ல, யானை. சோ வருணனுடைய திக்கஜம் போல், திக்கு யானையை போல் பபோ விளங்கினான், பிரகாசித்தான். இது உங்களுக்கு வந்து உபமா அலங்காரம் இந்த இடத்துல. பாశ్చాத்யா திக்கஜகா வாருணகா நாகஹான்னு போட்டிருக்காரு. சோ அப்படி ஒரு யானை எப்படி மேகத்தை வந்து உங்களுக்கு மிதிச்சுட்டு இருக்குமோ வெஸ்ட்ல, அதுலயும் சந்தியா வேளையினால பிரதோஷ காலத்தினால அப்படியே சிந்தூரிதம் நல்ல செக்க செவக்க ஆன ஒரு மேகம், அந்த மேகத்து மேல திக்கஜம் நின்றுட்டு இருக்கு. அதுபோல இங்க சக்கரபாணிகி அதனுடைய அந்த பாம்பனுடைய பணங்கள்னால ஒரு செவப்படிக்கப்பட்ட அந்த பாம்பு மேல நிக்கிறாராம் கண்ணன். பணாமணீனாம் பிரபயா உபரக்தே கேலன் பபௌ சக்ரிணி சக்கரபாணிகி பிரதோஷ சிந்தூரிதம் அம்புவாகம் பிராச்சேதசோ நாக இவ உபமிருத்னன். இந்த அடுத்தது வந்து ரொம்ப கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம், நிறைய வியாக்கியானமும் இருக்கு இதுக்கு. பிரணயமுஷாம் பிராணபிருதாம் உதீர்ணம் மனோ வினேஷ்யன்னு விஷமாக்ஷ வக்திரம் அகல்பயத் பன்னகமர்தனேன பிராயேண யோக்யாம் பதகேந்திர வாகா. பதகேந்திர வாகா, பதகானாம் இந்திரஹ, பதகான பக்ஷி, பக்ஷிகளினுடைய இந்திரஹ ராஜா, பக்ஷி ராஜாவான கருடன், கருடனை வாகனமாக வைத்துக் கொண்டிருக்கும் கண்ணன். இந்த இடத்துல அகைன் விஷ்ணுவனுடைய அவதாரம். இதுவும் பதகேந்திர வாகா பன்னகமர்தனேன யோக்யாம் அகல்பயத்து, யோக்கியமாக ஒரு விஷயத்தை செய்தான். பிராயேண யோக்கியம்ங்கிறது இந்த இடத்துல ஒரு அபியாசம்ங்கிற அர்த்தத்துல சொல்றார். பொருத்தமான ஒரு அபியாசத்தை அகல்பயத்து செய்தான். இது வந்து ஐடியா என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா வார்த்தைகள் வந்து நமக்கு கோர்க்கணும், கொஞ்சம் வியாக்கியானத்தை பார்க்கணும். பின்னாடி வந்து கண்ணன் கீதைய சொல்ல போறான் இல்லையா?
அந்த கீதையை சொல்லும் பொழுது அவரவருடைய மனசு இந்திரியங்கள் எல்லாம் பல திக்குகள்ல வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவாளுடைய மனசு அத வந்து அப்படியே பிடிச்சு இழுக்கிறதுக்காக கீதைங்கிற கீதா சாஸ்திரத்தை பகவான் சொன்னான் இல்லையா. அதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணணுமோ இல்லையோ, பிராக்டிஸ் பண்றதுக்காக இங்க வந்து இந்த பாம்பை வந்து அடக்கினா அப்படின்னு ஒரு இமேஜரி கொடுக்குற. இது எப்படி இது ரெண்டும் ஒத்து போறதுங்கிறது அந்த வார்த்தையினுடைய ஜாலத்துலதான் இருக்கு. பிரணயமுஷாம் தன்னை நமஸ்காரம் பண்றவா பிராணபிருதாம், யார் யாரெல்லாம் பிராணனை வைத்துக் கொண்டிருக்கும் எல்லா பிராணிகள் எல்லாம் வந்து நமஸ்காரம் பண்றா பகவான் இடத்துல. பகவான சரணடைகிற காரணம் என்ன? அவ மனசை வந்து அங்க அர்ப்பணிச்சுட்டோம்னா பகவான் எப்படியாவது அந்த மனசை வந்து ஒரு நல்ல வழியில கொண்டு வந்து நிறுத்திடுவாங்கிற ஒரு இதுல தானே வந்து நமஸ்காரம் பண்றோம். நம்மளால முடியாட்டாலும் அவனிடத்துல நம்ம மனசை செலுத்தினோம்னா அவன் கொண்டு போய் அந்த மனசை வந்து இந்திரிய விஷயத்துல போக விடாதபடிக்கு அதை பிடிச்சு இழுத்து தன்னிடத்துல கொண்டு வந்துருவான். அதை பண்ணணும்னு பகவான் ஆசைப்படுறான். இங்க எப்படின்னா நம்ம நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பகவான் என்ன, பகவான் வந்து உன் நினைஷ்யாமி முபர், நான் பிடிச்சு இழுத்து விடுறேன் உன்ன, உன் கைய பிடிச்சு நான் இழுக்கிறேன்னு பகவான் அங்க சத்தியம் பண்றார். உபனிஷத் வாக்கியம் நினைக்கிறேன் அது. அதுல வந்து நான் பிடிச்சு உன்னை வெளியில தூக்குறேன் இந்த சம்சாரத்துல இருந்துன்னு ஒரு வாக்கியம் கொடுத்திருக்காரோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்றாராம். இது என்ன பிராக்டிஸ்? அந்த பன்னக மர்தனேன ஒவ்வொரு தடவையும் அந்த பாம்பு ஒரு படத்தை மேல தூக்கரிச்சே தன் காலால அந்த படத்தை பிடிச்சு தள்ளுறார். அதனுடைய அந்த தலை இருக்கோ இல்லையோ, ஒரு தலையை தூக்கறதான் அந்த தலையை தூக்கறார் காலால வச்சு, இன்னொரு தலையை தூக்குறது அந்த இடத்துல காலை வைக்கிறார், இன்னொரு தலையை தூக்குறது அந்த இடத்துல காலை வைக்கிறார். இப்படி அந்த பாம்பு எப்படி என்ன பண்றதுன்னா அந்த பாம்பை அடக்கிறதுக்கு பகவான் தன்னுடைய காலால வச்சு வச்சு மிதிக்கிறாராம் அந்த இடத்துல. இது என்ன, ஒரு முறை பண்ணா போறாது, பல முறை அவர் வந்து காலை வைக்கிறதுனால இது ஒரு பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கான் அந்த இடத்துல. ஏன்னா பின்னாடி ஒரு தடவையும் நம்ம மனசு வந்து ஒவ்வொரு இந்திரியத்தினாலையும் அப்படி தலை தூக்குறது வச்சுக்கோங்க, அதை பிடிச்சு அமுத்தணும் இல்லையோ, அதை அமுத்துறதுக்கு இது வந்து பிராக்டிஸ் செஷன். பக்தர்கள்லாம் வரப்போறா, அவருடைய மனசு வந்து உதீர்ணம், ரொம்ப ஒரு பல விஷயங்கள்ல ஈடுபட்டதாக இருக்க போறது. விஷம அக்ஷ வக்திரம், இது வேற வந்து இந்திரியங்களுக்கு வந்து நுழைவாயாக இருக்க போறது இந்த மனசு. அந்த நுழைவாய் மாதிரி இருக்கக்கூடிய இந்த மனசு ஒவ்வொரு தடவையும் மேல மேல வரும் பொழுது சித்தவருத்திய அது புடிச்சு புடிச்சு கீழே தள்ளணுமா பகவானுக்கு. அதோட கம்பேர் பண்றாரு இங்க. பிராயः அத்திர பிராயேண யோக்கியம் அகல்பயது, அந்த மனச வந்து யோக்கியமாக ஆக்குகிறாரோ என்னமோ அப்படிங்கிறார் இந்த இடத்துல. இது வந்து வேர்ட் பை வேர்டு பார்க்கணுங்கிறச்சே அங்கங்க நான் வியாக்கியானத்தை பார்த்துட்டு வந்துடுறேன், கனெக்ஷன் அப்பதான் சரியா வரும் நமக்கு. பதகேந்திர வாகங்கிறச்சு பக்ஷி ராஜாவை வாகனமாக வைத்துக் கொண்டிருப்பவன் ஸ்ரீகிருஷ்ணன், அதுதான் நமக்கு கர்த்தா. இங்க அவர் என்ன பண்றாருன்னா மனஹா வினேஷ்யன் பிரணயமுஷாம், நமஸ்காரம் செய்பவர்கள், பிரணாமம் கிருதவதாம், யார் யாரெல்லாம் நமஸ்காரம் செய்தார்களோ அவர்களுக்கு அந்த பிராணிபிருதாம், சோ பிரணயமுஷாம் பிரணாமம் செய்பவர்களான பிராணபிருதாம், பிராணனை வைத்துக் கொண்டிருப்பவர்கள், அதனால இங்கே பிராணிகள், சகல விதமான பிராணிகள், யார் யாரெல்லாம் பகவான் இடத்துல பிரபத்தி பண்றாளோ அவர்களுக்கு பிராணபிருதாம் உதீர்ணம் விஷமாக்ஷ வக்திரம் மனஹா வினேஷ்யன்னு. இந்த மனசுக்கு தான் இந்த ரெண்டும் அட்ஜெக்டிவ், முதல்ல உதீர்ணம் அப்புறம் வினேஷ்ய விஷமாக்ஷ வக்திரம் இருக்கு. இதுல வந்து உதீர்ணம்ங்கிறச்சு உதீர்ணம் உத்கதம் உத்விருத்தம்னு அர்த்தம். உத்விருத்தம்னாலே தப்பான வழியில் செல்கிறதுன்னு அர்த்தம், விருத்தம்னாலே கேரக்டர்னு அர்த்தம், விவகாரம். உத்விருத்தம்ங்கிறச்சு நேரடியாக சமவிருத்தம் இல்லாத உத்விருத்தம், சம்திங் தட் இஸ் அவுட் ஆஃப் கேரக்டர். சோ இந்த மனசு எப்படி இருக்குன்னா நல்ல வழியில போகாத கெட்ட வழியில போகக்கூடியதாக இருக்கு இந்த மனசு. சோ உதீர்ணம் மனஹா. மேலும் விஷமாணி விஷம சங்கியாகாணி அக்ஷாணி இந்திரியாணி வக்திராணி முகானி அப்படிங்கிற. இதை விட வந்து நம்ம உத்தமூராவது வந்து இன்னும் கிறிஸ்பா ஒண்ணு அவர் ஒரு வியாக்கியானத்துல போட்டிருக்கார்.
அது எப்படின்னா விஷமாட்ச வக்திரம்ங்கிறதுக்கு பிரதம கிரகணம் இந்திரிய வியாபாரா. முதல்ல நமக்கு வந்து இந்திரியங்கள் தான் வெளியில செல்லும். அந்த இந்திரிய வியாபாரத்தை அதுக்கப்புறம் தான் பரிசீலனே மனோவியாபாரா. அந்த இந்திரியங்கள் வந்து சடார்னு பார்த்துடும் ஒரு வஸ்துவை. அதை நம்ம வந்து அனலைஸ் பண்றதுக்கு மனசனுடைய வியாபாரம் வேணும். அந்த மனசனுடைய வியாபாரத்துக்கு அப்புறம் தான் அதை நோக்கி செயல்படுகின்ற கர்மேந்திரியம் ஏற்படுறதாம். இந்த நம்ம ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனசு 1 இப்படின்னு சொல்றோம். இப்படி வியஸ்தமா பார்க்கும் பொழுது ஒவ்வொன்னும் உங்களுக்கு வந்து 5 இது ஒரு ஆட் நம்பர் விஷமாட்சம். 5 கர்மேந்திரியம்ங்கிறச்சு 5ங்கிற நம்பரும் உங்களுக்கு ஆட் நம்பர். மனசுங்கிற 1 அதுவும் ஆட் நம்பர். சரியா? இப்படி ஆட் நம்பர் ஆஃப் விஷயங்களுக்கு முகமாக இருக்கு இந்த மனசுங்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கணும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்திரியங்கள் செயல்படுறது, அதுக்கப்புறம் மனசு நமக்கு வந்து முதல்ல அதை அனலைஸ் பண்றது, பண்ணினதுக்கு அப்புறம் அந்த விஷயங்களை அடைவதற்கு கையே காலு இதெல்லாம் போய் ஒரு செயல்படுறது. சோ கர்மேந்திரியம் கம்ஸ் லாஸ்ட். இதுல தத்ர ஞானேந்திரியாணி மனசகா சுகபூதானி, ஞானேந்திரியங்கள் மனசுக்கு சுகத்தை கொடுக்கின்றதாக இருக்கு. தானி துஷ்டத்வாதிவ பஞ்சத்வாதபி விஷமானி, அந்த ஞானேந்திரியங்கள் வந்து விஷமாங்கிற பதத்திற்கு வந்து எப்படி அர்த்தம் போடுறதுன்னா, விஷமான ஆட் நம்பர்னு ஒரு அர்த்தம். சோ தேர் ஆர் 5 ஞானேந்திரியாஸ். அதனால விஷமாக்ஷ, அக்ஷனாலே பிரத்யக்ஷம்னு சொல்றோம் இல்லையா, பிரதி அக்ஷம், அக்ஷன கண்ணு, விச் இஸ் a representative of all the இந்திரியாஸ். அதனால பிரத்யக்ஷமா வாக்குறேன் அப்படின்னா ஐ பர்சீவ் இட் டிரெக்ட்லின்னு அர்த்தம். இங்க விஷம அக்ஷ, ஆட் நம்பர் ஆஃப் இந்திரியாஸ். அதை விட விஷமாங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா சமம் இல்லாத, விஷமம் துஷ்டமாக இருக்குன்னு அர்த்தம். நல்லதாக இல்லாத கெட்டதாக இருக்கக்கூடிய இந்திரியங்கள். அதுக்கு துஷ்டத்வாதபி இவ ரொம்ப கெட்டதாவும் இருக்கிறதுனாலையும், பஞ்சத்வாது 5 அப்படிங்கிற ஆட் நம்பர்ஸா இருக்கிறதுனால இந்த ஞானேந்திரியங்களை விஷமானின்னு சொல்றோம். இந்த ஏவம் விஷமாட்ச வக்திரகம் மனஹ, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்திரியங்களை முகமாக வைத்துக் கொண்டிருக்கும் மனஸ். பிகாஸ் மனசுக்கு டைரக்டா போய் செயல்படுத்த தெரியாது. அந்த மனசு வந்து இந்த ஒவ்வொரு இந்திரியங்கள் மூலியமாக தான் போய் தன்னுடைய விஷயத்தை அனலைஸ் பண்றது. அதற்கு துவாரமே இந்த இந்திரியங்கள் தான். ஆகையினால இந்த ஸ்லோகத்துல விஷமாட்ச வக்திரம் மனஹான்னுட்டு மனசுக்கு அட்ஜெக்டிவா போடும் பொழுது இந்திரியங்களை முகமாக வைத்துக் கொண்டிருக்கும் மனசு அப்படின்னு எடுத்துக்கிறார். அந்நேஷாம் விஷமானாம் பஞ்சானாம் கர்மேந்திரியானாம் முகம் அபி பவதி, கர்மேந்திரியத்துக்கும் இந்த மனசு முகமாக ஆகிறது. அதனால விஷமாட்ச வக்திரம்னுட்டு மனசுக்கு இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். அதஹா பாஹ்யேந்திரியானாம் தசத்வே அபி, 10ஆக இருந்த பொழுதிலும் அதை தனித்து தனித்து நம்ம 5 5 அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆட் நம்பர் தான் அங்க நிக்கிறதுங்கிறதுனால உங்களுக்கு விஷமாட்ச வக்திரம்னு அதுக்கு போகிறது. விஷமாட்ச வக்திரம் மனஹா வினேஷ்யன்னு இருக்கு. வினேஷ்யன்னு என்ன அர்த்தம்? இங்க போட்டிருக்காரு பாருங்கோ, விஷமாணி க்ரூராணி அக்ஷான். வினேஷ்யன்னு வினயம் பிராப்தும் இச்சன்னு அர்த்தம். சோ வினேஷ்யன்னு வினயம் பிராபயிஷ்யன்னு, அமார்கானு நிவர்த்தயிஷ்யன்னுங்கிற, தப்பான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மனதை கொண்டு வந்து சரியான மார்க்கத்தில் கொண்டு வருவதற்காக இன் ஃபியூச்சர் டென்ஸ். இனிமே இதுவரைக்கும் நமஸ்காரம் செய்தவர்கள் அண்ட் இனிமே நமஸ்காரம் செய்ய, இது வந்து யோசிக்கணும். எதுக்கு அவதாரத்தினுடைய ஒரு பிரயோஜனம் என்ன? முன்னாடி நமக்கு முதல் சர்க்கத்துல பார்த்தோம், பூமாதேவி தேவர்கள் எல்லோருமே வந்து இந்த கம்சனுடைய ஒரு ஜென்ரலி பூமி பாரம் ஜாஸ்தி ஆயிடுத்து, துஷ்டர்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா, அவளுடைய தொல்லை தாங்க முடியாத எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்றான். நமஸ்காரம் பண்ணவாளுடைய கஷ்டத்தை இவர் போக்கி ஆகணும். இனிமேதான் போக்க போறார். இன்னும் ஆரம்பிக்க, இப்பதான் ஒன்னொன்னா தானே பண்ணிட்டு வர்றார். அதற்கு இதுவே பிராக்டிஸா அமைஞ்சுடுறது. அதுக்காக வினேஷ்யன்னு ஃபியூச்சர் ரிட்டு வச்சுட்டு ஒரு சத்ரு பிரத்தியம் போடுறார். வினயம் பிராபயிஷ்யன், இனிமே அவர்களை சன்மார்க்கத்தில் அழைத்து வருவதற்காக ஜனங்களினுடைய மனசை, அது கீதோபதேசத்தினால
பொதுவாவே தப்பான வழியில போகிற எல்லா அரக்கர்களையும் அடக்கி நல்ல வழியில் கொண்டுவதற்கு அவளுக்கு மோட்சத்தை தானே கொடுக்கிறார் பகவானுடைய பீஷ்ம ஸ்துதியில. அந்த மகாபாரதம் வார்ல நீ நடந்து போகிறச்சே யார் யார் மேலெல்லாம் ஒங்கண் பட்டுதோ, யார் யாரெல்லாம் ஒன்ன பார்த்தாலோ அத்தனை பேருக்கும் நீ மோட்சம் கொடுத்தியே அப்படிங்கிறார் பீஷ்மஸ்துதியில. இந்த இடத்துல ஸ்லோகம் நினைவில்ல, அது வரும் அந்த இடத்துல. அப்போ இங்க மனசா கர்ம பிராணபிருதாம் வினேஷ்யன், அந்த மனசை அடக்கி. அது மாத்திரமில்ல, இப்ப இந்த இந்த உதீர்ணம் விஷமாட்ச வக்திரம் இது ரெண்டுமே காளியனுக்கும் அட்ஜெக்டிவா போறது. அது எப்படின்னா, உதீர்ணம் தப்பான வழியில போகக்கூடிய காளியன், விஷமாட்சம்ங்கிறச்சு அவனுக்கு பாகவதத்துல இருந்து ஒண்ணு கோட் பண்றார். விஷமாணி குரூராணி அக்ஷீணி நேத்ராணி தாத்ரிஷீனி வக்திராணி எஸ்ய. ரொம்ப கொடூரமான முகமும் அவனுக்கு இருக்கு, கொடூரமான வாயாகவும் இருக்கு, குரூரமான கண்களும் இருக்கான். அந்த கண்ணுல இருந்தே அவனுக்கு அந்த கண்ல இருந்து வரக்கூடிய புகை அது விஷப்புகையா இருக்குங்கிற. அது பாகவதத்திலிருந்து எடுக்கிறார். தஸ்யாக்ஷிபிஹி கரலம் உத்வமதா சிரஸ்ஸு யத்யத் சமுன்னமதி நிஸ்வசதோ ருஷா உச்சைஹின்னு பாகவதோக்தியா காளியே பகு வக்திரத்வஸ்ய அக்ஷ்ணாம் க்ரூரத்வஸ்ய ச ஸ்பஷ்டத்வாத். அந்த அந்த ஸ்லோகத்தை எடுத்து வச்சேன், ஒரு நிமிஷம். இது வேண்டாம், வெறும் அந்த ஸ்லோகம் மாத்திரம் இருக்கிறதா எடுத்தா இந்த வரேன். தஸ்ய அக்ஷிபிஹி, அந்த காளியனுடைய கண்களின் 10வது இதுல இருக்கு இது. 10வது ஸ்கந்தம் தசமஸ்கந்தம் 16வது சாப்டர். தஸ்ய அக்ஷிபிஹி, அவனுடைய கண்களினால் கரலம் உத்வமதா சிரஸ்ஸு யத்யத் சமுன்னமதி நிஸ்வசதோ ருஷா உச்சைஹி. அவன் ருஷா கோபத்தினால உச்சைஹி சமுன்னமதி, அவன் தன்னுடைய எந்த தலைய எது எது சமுன்னமதி, எந்த சிரஸ்ஸு அவனுடைய எல்லா தலைகளிலும் அப்படிங்கிறார். அப்போ ஏராளம் அங்க தெரிஞ்சுடுத்தா, அவன் ஏராளமான தலைகள் அவனுக்கு இருக்கு காளியனுக்கு. அதுல அக்ஷிபிகி ஏராளமான கண்கள் வேற இருக்கு அவனுக்கு. அந்த கண்கள் எல்லாமே விஷத்த கக்கரா மாதிரி இருக்கு அந்த கண்களே. கரளம் உத்வமதா சிரஸ்ஸு, தலைகளுக்கு நடுவுல எது எது சமுன்னமதி, எந்த தலை அப்படி மேல ஓங்கிறதோ, உச்சைஹி சமுன்னமதி நிஸ்வசதா, அது அப்படியே புசு புசுன்னு அவன் காத்து விட்டு இருக்கானா அந்த காளியன். அவனுடைய தலையை தூக்குறானா, எந்தெந்த தலை தூக்குறதோ அது மேல பகவான் எப்படின்னா நிருத்தியன்னு பதானு பதான் உன்னமயன்னு இருக்கு. தமயாம் பபூவ புஷ்பை பிரபூஜித இவ புமான் புராணா. அப்படியே மேலேருந்து இந்த புஷ்பைகி பூஜிதா இவன்னா அதுல இருந்து வரக்கூடிய விஷம் பகவான் மேல அப்படியே புஷ்பமாரியா பொழியற மாதிரி இருந்துதான் அவனுக்கு. அது விஷமாவே இல்லை, கண்ணன் மேல புஷ்பைகி பிரபூஜிதா இவ புராண புருஷா. புராண புருஷன் அந்த புருஷாவதாரமாக இருக்கக்கூடிய பகவான் மேல எப்படி புஷ்பங்கள்னால அர்ச்சனை செய்வோமோ அதுபோல இவனுடைய கண்ணுல இருந்தும் வாயில இருந்தும் ஒரு வரக்கூடிய அந்த விஷப்புகை அவனுக்கு புஷ்பம் போல விழுந்ததாம். ஒவ்வொரு தலை மேல இவன் டான்ஸ் ஆடுறான், அதை அப்படியே அமுக்கின்னு இருக்கானா. தமயாம் பபுவன்னா தமனம்னாலே அடக்குதல்னு அர்த்தம். அப்படி பகவான் அந்த காளியனை அடக்கினான். அதை இங்க கோட் பண்ணிட்டு சொல்றார் அப்பய தீட்சிதர். காளியே பகுவக்திரத்துவம், நிறைய தலை இருக்கு, மேலும் கண்கள்லயும் குரூரத்துவம் இருக்கு. அத்தனை கொடுமையா இருக்கிறதுனாலதான் அதுல இருந்தே உங்களுக்கு விஷம் வரா மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். அப்போ இப்படிப்பட்டவனை வினேஷ்யன்னு. இப்போ டெக்ஸ்டுக்கு வருவோம். அப்படி வினேஷ்யன் பிரணயமுஷாம் பிராணபிருதாம் உதீர்ணம் விஷமாட்ச வக்திரம் மனஹா வினேஷ்யன்னு, நமஸ்காரம் செய்பவர்களுடைய தப்பான வழியில் செல்லக்கூடிய ஒரு துஷ்டமாக இருக்கக்கூடிய இந்திரியங்களுக்கு முகமாக விளங்கும் மனசை அடக்கப் போகிறோம் என்ற காரணத்தினால் அடக்குவதற்காக இப்போ என்ன பண்றான், மேலும் அந்த காளியன் விஷமாட்ச வக்திரம் உதீர்ணம், நல்ல ஒரு தப்பான வழியில செல்லக்கூடிய கொடூரமான கண்களையும் வாய்களையும் வைத்துக் கொண்டிருக்கும் அந்த பாம்பை வினேஷ்யன்னு அடக்கி கொண்டு இவன் என்ன பண்றான்,
பன்னக மர்தனேன அந்த பாம்பை கொல்லுவதால் அல்லது அது மேல வந்து மிதிக்கிறதுனால பதகேந்திரவாக கருடன வாகனமாக வைத்துக் கொண்டிருப்பவன் பிராயேண யோக்யாம் அகல்பயத்து. ஐ திங்க் ஹி டிட் த ரைட் திங் அப்படிங்கிற அப்படின்னு ஒரு அர்த்தம். இல்லைன்னா இந்த யோக்கியங்கிறதுக்கு இங்க வந்து அபியாசம்னு எடுத்துக்கிறார். அதை இங்க வர்ணிக்கிறச்சே யதாஹி லோகே கஷ்டித் குவச்சித் வஸ்துனி கர்த்தவ்யே. ஏதோ ஒரு செயலை ஒருத்தன் செய்யணும்னு ஆசைப்படுறான் வச்சுக்கோங்க. ஸ்வ வியாபாரே கௌசல சம்பாதனாய தன்னுடைய செயல்ல ஒரு தேர்ச்சி பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னா தத் வஸ்து சதிருஷே வஸ்துவந்தரே அந்த வஸ்துவுக்கு நிகராக ஒரு வஸ்துவை வச்சுட்டு அவன் பழகிப்பான். நம்ம வந்து போய் ஸ்டேஜ்ல பண்ணணும்னா அந்த ஸ்டேஜ் மாதிரியே வீட்டுல நம்ம இருக்கிற மாதிரி நினைச்சுன்னு இந்த ட்ரெஸ் ரிஹர்சல் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இங்க சொல்றார் வஸ்து அந்தரே தஸ்யைவ வியாபாரஸ்ய அபியாசம் கரோதி. பொதுவாக ஜனங்கள் வந்து அதே போல ஒரு வஸ்துவை வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல்ல போய் ட்ரை பண்ணுவாளோ இல்லையோ தத்வத்து அதே போல இங்கேயும் பகவான் என்ன பண்றான்னா வினதானாம் நமஸ்காரம் செய்வோருக்கு உத்ரிக்தே மனசி வினயன வியாபாரம் கரிஷ்யன்னு தப்பு வழியில போகக்கூடிய மனசுல அதை அடக்கும் வியாபாரத்தை அடக்கும் கிரியையை செய்வதற்காக தத் கௌசல சம்பாதனார்த்தம் அதுல ஒரு தேர்ச்சி பெறணுமோ இல்லையோ இதெல்லாம் உத்பிரேக்ஷ. இந்த இடத்துல பொயட்டினுடைய ஒரு கண்பார்வை அது, அவ்வளவுதான். சம்பாதனார்த்தம் மனஸ்துல்யே மனசுக்கு நிகராக இருக்கக்கூடிய பன்னகே அந்த பாம்பில் மர்தன அபியாசம் கிருத்தவான் அத வந்து மிதிக்கிறது அதை அடக்குவது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை செய்தானா. இந்த இடத்துல அந்த பதகேந்திர வாகங்கிற விசேஷம் இது பரிக்கர அங்குர அலங்காரம்னு பேரு. விசேஷம் சாபிப்பிராயம் எப்படின்னா பன்னக மர்தன சாமர்த்திய அபிப்பிராய கர்ப்பம். அந்த பாம்பை அடக்குவதற்கு எப்படி கருடனுக்கு வந்து சாமர்த்தியம் உண்டோ அதே போல கருட வாகனனான கண்ணனுக்கும் அந்த சாமர்த்தியம் இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக அந்த விசேஷத்தை போட்டு பகவான சொல்றதுங்கிறது ஒரு இன்டென்ஷனலா யூஸ் பண்றது. பிராயண யோக்கியம்ங்கிறது இந்த இடத்துல யோக்கியம்னு இருக்கணும், அதுக்கு பதிலா யோக்கியாம் அகல்பயது. பிரணேமுஷாம் பிராணபிருதாம் உதீர்ணம் மனோ வினேஷ்யன்னு விஷமாக்ஷ வக்திரம் அகல்பயத் பன்னகமர்தனேன பிராயேண யோக்யாம் பதகேந்திர வாகா. அடுத்தது இவ்வளவு காலம் பிரணேமுஷா பிராண மிருதாம் உயிர்னாம் மனோ வினேஷேன்னு அதுக்கு இவ்வளவு அர்த்தம். இவ்வளவு காலம் அவர் வேதாந்த தேசிகரோட தினத்து கொடுத்துருக்கேப்பா. அப்படியே அந்த பகவான் வந்து அதுல இது பண்ற மாதிரியே ஒரு இதை கொண்டு வந்துட்டேன். அவர் எப்படி எழுதியிருக்கார் அதுல எழுதியிருக்கிறது எழுதினதை வந்து நாங்க பாட்டுக்கு அப்படியே படிச்சுட்டு போவோம் அப்படின்னு தவிர அதை நீங்க வந்து எடுத்து சொல்றேன் பாருங்கோ. அது நாங்க என்ஜாய் பண்றோம். தேங்க்யூ. அப்படியே பிக்சரைஸ் கொண்டு வந்துடுறேன் எங்களோட இதுல. ஆமா கரெக்ட். சரி. தத்போக விருந்தே யுகபன் முகுந்தஹ சாரி விசேஷேண சமைக்ஷி நிருத்யன்னு பர்யாகுலே வீச்சிகணே பயோதேகே சங்கிராந்த பிம்போ பகுதேவ சந்திரஹா. அங்க வந்து சுத்தி சமுத்திரம் இருக்கோ இல்லையோ, சமுத்திரத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரிதானே அந்த யமுனா நதி. அதுல பயோதேகே வீச்சிகணே சமுத்திரத்தினுடைய அந்த அலைகள்ல கண்ணனுடைய ஒரு பிரதிபிம்பம் அங்க விழருது. பிரதிபிம்பம் விழுந்ததுனால பல ஒவ்வொரு அலையிலையும் ஒவ்வொரு பிரதிபிம்பம் அங்க விழருது. அது சந்திரன் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஏற்பட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கண்ணன் இங்க இருக்கான. சந்திரன் வெள்ளை, நம்ம கண்ணன் வந்து நல்ல கருவேக வண்ணன். அப்படியும் வந்து சொல்ற சந்திரன் போல இங்க வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் விழுந்த மாதிரி இருக்குங்கிற. தத் போக விருந்தே யுகபத்து முகுந்தகா சாரி விசேஷேன நிருத்யன்னு. தத்போக விருந்தேன தஸ்ய அந்த பாம்பினுடைய போக படங்கள் அந்த பணங்கள் போகங்கிறதுக்கு பணே தேகே ரெண்டுத்துக்குமே சொல்லலாம். பாம்பினுடைய படங்களுக்கும் போகன்னு சொல்லலாம், பாம்பினுடைய சரீரத்துக்கும் போகன்னு சொல்லலாம்.
சோ இங்க போக விருந்தேன்னு கூட்டம்னு சொன்னதுனால அந்த பாம்பனுடைய தலைகளின் கூட்டத்தில் யுகபத்து ஒரே சமயத்துல முகுந்தகா சாரி விசேஷேன நிருத்தியன்னு. சாரிங்கிறதுக்கு இது சங்கீத ரத்னாகரத்துல இட் இஸ் எ டான்ஸ் டெக்னிக்காலிட்டி, ஒரு டெக்னிக்கல் டேர்ம் அது. சாரிங்கிறது நிருத்த சமயே யுகபத்து கிருதம் அங்கிரி ஜங்கா ஊரு கட்டி கர்ம. அதுதான் சங்கீர்த்த ரத்னாகரத்துல போடுறார், விசித்திரம் அங்கிரி ஜங்கா ஊரு கட்டி கர்ம சகிருத் கிருதம். ஒரே சமயத்துல தொட காலு, அதாவது அங்கிரி ஃபுட், ஜங்கா அந்த முட்டி, அந்த முட்டிக்கு கீழே அந்த இது இருக்கே அந்த செக்ஷன், அதுக்கப்புறம் காஃப் அந்த செக்ஷன், அதுக்கப்புறம் ஊரு தொடை, கட்டி இடுப்பு, இவைகளினுடைய செயல் ஒரே சமயத்துல லோவர் பாடி பூரா நமக்கு ஆடுறது. அந்த ஒரு நாட்டியத்தினுடைய விசேஷத்துக்கு தான் சாரின்னு பேரு. சாரி சியாத் கரணே. இல்லைன்னா இன்னொரு டெபினிஷன் என்னன்னா, ஏகபாத பிரச்சாரோ யஹா சஹா சாரி இது அபிதீயதே. ஏகபாத பிரச்சாரஹானா ஒரு கால ஸ்டெடியா வச்சு, இந்த ஒடிசி டான்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அவளுடைய ஆட்டமே எப்படின்னா ஒரு கால ஸ்டெடியா வச்சுப்பா, இன்னொரு கால இன்னும் நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும். மோர் தென் அப்படித்தானே உங்களுக்கு டான்ஸினுடைய ஒரு விவகாரமே எப்படின்னா, யூ நீட் அ பேலன்ஸ் வித் ஒன் ஃபுட் அண்ட் தென் இன்னொரு ஃபுட்டால நம்ம போயிட்டு போயிட்டு வருவோம். அந்த போயிட்டு போயிட்டு வர்ற ஸ்பீடுல கண்ணன் பல இடங்கள்ல இருக்கிற மாதிரி இருக்கானா. ஒரே கண்ணன் தான், ஆனா பகுதா இவ சமைக்ஷி பார்க்கப்பட்டான், பலவாறாக பார்க்கப்பட்டான். எதனால? சாரிய விசேஷேன நிருத்தியன்னு. சோ யுகபத்து ஒரே சமயத்தில் தத் போக விருந்தே அந்த காளியனுடைய தலை படங்களினுடைய கூட்டங்களின் மேல் சாரிய விசேஷேன நாட்டிய விசேஷத்தினால் நிருத்தியன்னு நடனமாடிக்கொண்டு, அந்த போக விருந்தம்ங்கிறது பரியாகுலம், அதுதான் அட்ஜெக்டிவ் அந்த போக விருந்தத்துக்கு. எப்படி அவனுடைய தலை எல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப அப்படியே கலங்கின அந்த அந்த படங்களினுடைய ஒரு கூட்டம். அதுக்கு இப்படியும் அப்படியும் அவன் போட்டு அமுத்துறதுல இது இங்க இருந்து அவனை அட்டாக் பண்ணலாமா அங்க இருந்து அட்டாக் பண்ணலாமான்னு ட்ரை பண்றது கன்ஃபியூஸ்டா இருக்கு. தேர் இஸ் நோ ஒரு என்ன சொல்றது அரேஞ்ச்டு அட்டாக்கே இல்ல, அங்க ஒரு ரேண்டம் அட்டாக்கா ஆயிடுது. அதனால பரியாகுலே போக விருந்தேன்னு எடுத்துக்கணும். ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கக்கூடிய, செதறி போய் அங்கங்கே இருந்து இருக்கக்கூடிய அந்த போகங்கள் பணங்கள், அந்த படங்களினுடைய கூட்டத்தின் மேல் சாரிய விசேஷேன சாரிங்கிற ஒரு நாட்டிய முறையினால் யுகபத்து நிருத்தியன்னு ஒரே சமயத்துல நடனமாடிக்கொண்டு முகுந்தன் அந்த வீச்சி பயோதேகே வீச்சி கணே சங்கிராந்த பிம்பஹா சந்திரஹா பகுதா இவ. எவ்வாறு பயோதேகே சமுத்திரத்தினுடைய வீச்சி கணே தரங்கங்கள், அந்த அலைகளின் கூட்டங்களில் சங்கிராந்த பிம்பகா அவனுடைய ரிஃப்ளெக்ஷன் அங்க விழுந்து அது எப்படி பகுதா திருஷ்யத்தை, எப்படி பல்வாறாக தெரியுமோ ஒரு சந்திரன், அது போல இங்கே கண்ணன் ஒவ்வொரு கால் மேல இது இந்த இதுல வரும் ரகுவம்சத்துல கரதூஷனால கொல்லும் பொழுது, சண்டை போடும் பொழுது ஒரே ஒரு ராமனா இருந்தாலும் பலவாறாக தெரிஞ்சானா. ஏன்னா அவ்வளவு ஸ்பீட்ல ஒவ்வொரு இடத்துல போய் அவன் அட்டாக் பண்ணிட்டு இருந்தான். இது ராமாயணத்திலயும் இருக்கு அந்த இடத்துல. ஒரே ராமன் தான், ஆனா அவன் மூவ் பண்ற ஸ்பீட்ல இட் வாஸ் ஆஸ் இஃப் தேர் வர் மெனி ராமாஸ். பரியாக்கு அந்த மாதிரி இங்க கண்ணனும் காளியன் மேல நடனம் ஆடுற விஷயம் பார்த்தா பலவாறாக இருந்தான். ஒரே சமயத்துல இருந்தா கூட சந்திரன் போல பகுதா இவ, சந்திரன் எப்படி அவனுடைய ரிஃப்ளெக்ஷன் சமுத்திரத்து மேல பல்வேறாக தெரியுமோ அதுபோல இங்க பகுதா பலவிதமாக அவன் காட்சியை அளித்தான். தத்போக விருந்தே யுகபன் முகுந்தஹ சாரி விசேஷேன சமைக்ஷி நிருத்யன் பரியாகுலே வீச்சிகணே பயோதேஹே சங்கிராந்த பிம்போ பகுதா இவ சந்திரஹ. வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம்.